மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலுயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று எங்களுடைய தாயாம் திருச்சபையானவள் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை மிக்க மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கின்றாள். இயேசு கிறிஸ்து தந்தையிடமிருந்து இவ்வுலகிற்கு வந்திருந்தார். இப்பொழுது தன்னுடைய பணிகளை, தன்னுடைய பொறுப்புகளை தந்தையினுடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி மிக்க மகிழ்ச்சியோடு இறைவனுடைய திருவுளப்படி நிறைவேற்றி விண்ணகம் செல்கின்ற அந்த வரலாற்றில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை இன்று நாங்கள் ஒரு குடும்பமாக கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆகவே இந்த கருத்துக்களோடு எங்களுடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களையும் ஆண்டவர் பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த தெய்வீக பலியிலே இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன் வாழ்ந்த நாட்களிலே இறைவனுடைய பணிகளை செய்தாரோ, நாங்களும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இறைவனுடைய பணியை செய்வதற்கான தகுதியை வரத்தை கேட்டு இந்த பலியிலே நாங்கள் மன்றாடி கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம். என்றென்றும் அவர் புகழை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. மன்னக தந்தையை புகழுகின்றோம். மன்னக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வனை புகழுகின்றோம். மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம். திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். ஆமென். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவர்துடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தியோபுயில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். இக்காலம் முழங்கிடவே உயிரை ஏறுகின்றார் ஆண்டவர். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்த கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதனாகிய ஆண்டவர் ஆண்டுதற்கு உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவாரோலிடையே பவனி செல்கின்றார் கடவுள். இக்காலம் முழங்கிடவே உயிரை ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள்.
எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் அருட்பாத்தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தன் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைத்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றி அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா.
நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 11 பேருக்கு தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எதனாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். இயேசுவிலே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த பெருவிழாவினுடைய முக்கிய மைய பொருளாக இருப்பது என்னவெனில், திருமுழுக்கு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் இறைவனுக்கு சாட்சியம் உள்ள மக்களாக, சாட்சி பகர்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு மையப்படுத்துகின்றன. ஒரு தாய் தன்னுடைய 5 வயது நிரம்பிய ஒரு குழந்தையை பாலர் பாடசாலையிலே சேர்ப்பதற்காக செல்லுகின்றார். அந்த தாய் அந்த பிள்ளையை அந்த பாடசாலையிலே சேர்க்கின்ற பொழுது அந்த பிள்ளை அழுகின்றது. அம்மா, இவ்வளவு காலமாக நான் உங்களோடு தான் இருந்தேனே, இப்பொழுது என்னை ஏன் விட்டு செல்லுகின்றீர்கள்? அந்த தாய் கூறுவார், மகனே,
நான் இந்த இடத்திலிருந்து சென்றாலும் உன்னை பார்த்து கொள்வதற்காக, உன்னை நல்ல முறையிலே கவனித்துக் கொள்வதற்காக ஒரு பொறுப்பானவரிடம் ஒப்படைக்கின்றேன். நீ எதை குறித்தும் பயப்படாதே அப்படி என்று கூறுவார். இப்படியாக அந்த தாயும் அந்த மகனும் அந்த பாலர் பாடசாலைக்காக தினமுமே செல்லுகின்றார்கள். அந்த பிள்ளையும் அழுகின்றது. அந்த தாயும் இதனையே கூறி வருகின்றார். 1 மாத காலங்கள், 2 மாத காலங்கள், இப்படியாக அந்த தாய் மீண்டும் மீண்டுமாக அந்த மகனுக்கு இதனையே கூறுவார். நான் உன்னை பார்த்து கொள்வதற்காக உன்னை ஒரு பொறுப்பான ஒரு ஆசிரியரிடம் ஒப்படைத்திருக்கின்றேன். நீ எதனை குறித்தும் கலங்காதே. இப்படியாக நாட்கள் சென்று விட்டன. அந்த பையனும் வளர்ந்து வருகின்றான். ஒரு கட்டத்திலே அவன் தன்னுடைய படிப்புகள் எல்லாம் முடித்துவிட்டு அவனுக்கு 20 வயது நிரம்புகின்றது. அவன் வேலைக்காக செல்லுகின்ற ஒரு தருணம் வந்துவிட்டது. அந்த நேரத்திலே அந்த தாய் நோய்வாய்ப்படுகின்றாள். அந்த தாய்க்கு மறதி என்கின்ற ஒரு நோய் வருகின்றது. எதனை செய்தாலும் அந்த தாயினால் ஞாபகத்திலே வைத்து கொள்ள முடியாத ஒரு நிலை, மறந்து விடுகின்றான். அந்த மகனும் தான் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த தாயை யாரிடமாவது ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிலை. ஆகவேதான் தன்னுடைய ஒரு உறவினரிடத்திலே சென்று அந்த தாயை ஒப்படைத்து விட்டு அவன் தினமுமாக வேலைக்கு செல்லுவான். அப்பொழுது அந்த தாய் அந்த மகனிடத்திலே கூறுகின்றார், மகனே, என்னை விட்டு அங்கே நீ செல்கின்றாய் அப்படி என்று கூறுகின்ற பொழுது அந்த மகன் கூறுவான், அம்மா, உன்னை பார்த்து கொள்வதற்காக ஒரு பொறுப்பான ஒருவரிடமே உன்னை கையளித்து செல்லுகின்றேன் என்று கூறுவார். அந்த தாய் சிந்திக்கின்றாள், 20 வருடத்திற்கு முன்பாக, 15 வருடத்திற்கு முன்பாக என்னுடைய மகனுக்கு நான் இதைத்தான் கூறினேன் என்று கூறுவதை அந்த நேரத்திலே பார்க்க முடிகின்றது. இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த விண்ணேற்ற பெருவிழாவும் இதைத்தான் எங்களுக்கு கூறி நிற்கின்றது. இறைமகன் இயேசு இவ்வுலகிற்கு பணி புரிவதற்காக வருகின்றார். அவர் வெறுமனே எங்களை தனியாக விட்டு செல்லவில்லை, மாறாக தூய ஆவியானவரிடத்திலே எங்களை ஒப்படைத்துவிட்டு அவர் விண்ணேற்றம் அடைவதை நாங்கள் இன்றைய இந்த திருவிழாவிலே பார்க்கின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்விலே பிரியாவிடை என்பதை பார்த்திருக்கின்றோம். அது ஆலயமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கின்ற வேலை தலங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் பல்வேறு பிரியாவிடை நிகழ்வுகளிலே பங்கு கொண்டிருக்கின்றோம். அந்த பிரியாவிடை நிகழ்விலே பார்க்கின்ற பொழுது, ஒருவருக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற பொழுது அவர் அந்த பணி செய்கின்ற பொழுது அந்த இடத்திலே என்ன செய்தார், எப்படியான பணிகளை செய்தார், எவ்வாறான பணிகளை செய்வார், எப்படி ஒவ்வொருவரோடும் உறவு கொண்டிருந்தார், எப்படி அன்பாக பழகியிருந்தார் என்ற அந்த அவருடைய நினைவுகளை உள்ளடக்கிய ஒரு நிகழ்வு தான் அந்த பிரியாவிடையாக இருக்கின்றது. அதுபோலதான் சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த திருவிழாவும் இறைமகன் இயேசு தந்தையிடத்திலிருந்தே இவ்வுலகிற்கு வந்திருந்தார். அவருடைய பணிகளை நிறைவேற்றி கொண்டு அவர் தந்தையிடமே செல்லுகின்றார். ஆகவேதான் இன்றைய நாளிலே அவர் எங்களை விட்டு பிரிந்து செல்லுகின்ற ஒரு தருணத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவர் செய்த பணிகளை, அவர் செய்த பொறுப்புகளை இன்று நாங்கள் இன்றைய வாசகங்கள் மூலமாக பார்க்கின்றோம். அவர் எவ்வாறான பணிகளை தான் வாழ்ந்த காலங்களிலே செய்தாரோ அதனை தன்னோடு கூட இருந்த சீடர்களுக்கு அதனை கற்பித்து கொடுக்கின்றார். சீடர்களுக்கு பிறகு அவருடைய பணியை செய்வதற்காக இன்று திருச்சபையிலே நாங்கள் பார்க்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது பணிகளை செய்வது யார் என்று பார்க்கின்ற பொழுது வெறுமனே குருக்கள் துறவிகள் மட்டும் அல்ல, மாறாக இன்றைய 2ஆம் வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிலே அழகாக கூறப்படுகின்றது,
நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு வகையான அழைப்புகளை பெற்றிருக்கின்றோம். குருக்களாக, துறவிகளாக, சகோதர சகோதரிகளாக, பொதுநிலையினாக நாங்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு வகைகளிலே அழைப்புகளை பெற்றிருக்கின்றோம். நாங்கள் அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக எங்களால் இயன்ற பணிகளை செய்யும்படியாகத்தான் இன்றைய விழா எங்களை அழைத்து எடுக்கின்றது. சாதாரணமாக எங்களுடைய பங்கினை எடுக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே குருக்கள், துறவிகள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் மற்றுமாக பொதுநிலையினர்கள் எல்லோருமே இணைந்து அங்கே செய்கின்ற பொழுதுதான் அந்த பணி ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. இறைவனுக்கு ஏற்றதாகபடி இருப்பதைத்தான் இந்த திருவிழா எங்களை அழைத்து நிற்கின்றது. ஆகவே இந்த திருவிழாவிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நான் ஒரு குருவாக, ஒரு துறவியாக, ஒரு பொதுநிலையனாக என்னால் என்ற பணிகளை என்னுடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக செய்வதற்கு நான் முன் வருகின்றேனா என்ற கேள்வியை நான் என்னிடத்திலே கேட்டு பார்க்க வேண்டும். இதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் மீண்டும் மீண்டுமாக எங்களுக்கு கூறி நிற்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இறைவன் இயேசு கூறுவார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அதுபோல இன்றைய 1வது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது 1ஆம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார் என்று நாங்கள் வாசிப்பதை கேட்டிருந்தோம். ஆகவே இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுவோம். இறைவன் இயேசு விட்டு சென்ற பணிகளை திருச்சபை செய்வதற்காக நாங்கள் திருச்சபையிலே பல்வேறு நிறைகளிலே பல்வேறு பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம். பல சவால்கள் மத்தியிலே, பல துன்பங்கள் மத்தியிலே, பல இக்கட்டான நிலைகளிலே. ஆகவே இந்த திருவிழாவிலே நான் என்னை ஒப்பிட்டு பார்க்க முடியும். நான் என்னால் இயன்ற பணிகளை திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக செய்வதற்கு முன் வருகின்றேனா என்ற கேள்வியை கேட்டு பார்த்து நாங்களும் தொடர்ந்துமாக திருச்சபையோடு பயணிப்போம். திருச்சபையிலே என்னால் செய்யக்கூடிய பணிகளை செய்வதற்கு வருகின்ற தடைக்கற்களாக இருக்கின்ற ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நல்லதொரு அர்த்தமுள்ள விசுவாசமுள்ள கிறிஸ்தவளாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருவிழாவிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடிக்கொள்வோம். நாங்கள் எல்லோரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுவோம். கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்ப திருத்தொண்டர்களை ஏற்படுத்திய இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதி நிலையினர் ஆகிய அனைவரும் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவான ஆற்றலையும் நம்பிக்கையும் பெற்று கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையை நல் முறையில் அமைத்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள் என்று மொழிந்த இறைவா, எம் தேசத்தை வழிநடத்தும் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை பெற்று முழு மனத்தாழ்மையுடனும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி தங்கள் அழைப்புக்கேற்ப வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல தெளிவான சான்றுகளால் உயிர்ப்பை உறுதிப்படுத்திய இறைவா, எங்களுக்காக மரித்து உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்த உம்மை நாங்கள் பற்றி கொண்டு உம்மை விட்டு நீங்காமல் முழு நம்பிக்கையுடனும் உம்மிடம் நாங்கள் கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதியும் உமது இரண்டாம் வருகையும் நிறைவேறும் வரை அதனை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்க வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுகின்றவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக இருந்து எங்களுடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களை ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுவோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய அழைப்புக்கு ஏற்றவாறு என்னுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக, என்னுடைய பங்கின் வளர்ச்சிக்காக என்னால் இயன்ற பணிகளை இறைவனுக்கு ஏற்றபடி செய்து அர்த்தமுள்ள கிறிஸ்தவளாக வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகினுரை வானீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் உறைவானீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேயும் திருமகனின் வணக்கத்துக்குரிய முன்னேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடனே காணிக்கைகளையும் திருமண் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்குரிய வெற்றியை நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் தம் சுடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சுடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபொருளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருடங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலைராகி அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். சந்தோஷம் என்னில் வந்ததே, இயேசு ராஜா என்னுள் வந்ததா. தேவ சந்தோஷம் என்னில் வந்ததே, இயேசு ராஜா என்னுள் வந்ததா. அல்லேலூயா பாடுவே, ஆனந்தமாய் பாடுவே. அல்லேலூயா பாடுவே, ஆனந்தமாய் பாடுவே. தேவ சந்தோஷம் என்னில் வந்ததே, இயேசு ராஜா என்னுள் வந்ததா. சந்தோஷம் என்னில் வந்ததே, இயேசு ராஜா என்னுள் வந்ததா. இதோ உலக முடிவு வரை எதனாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன். அல்லேலுயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலே சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றியுண்டு 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 எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எப்போதும் வெற்றியுண்டு.